வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, எம்ஜிஆர் பத்தி, எம்ஜிஆர் பாட்டு பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பாட்டை பத்தி பார்க்கலாமா? இந்த பாட்டு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச இந்த ஜெனரேஷன் கூட பிடிச்ச பாட்டு. பசங்க எல்லாமே, சின்ன வயசு பசங்க எல்லாமே இந்த பாட்டை பாடி வீடியோ எல்லாம் போடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கும் பேசப்படுற பாட்டு. அது யாருக்காக எழுதுனா, எம்ஜிஆருக்காக எழுதுனதுனால அப்படி ஒரு வைப்புன்னு சொல்றாங்கல்ல, இந்த வைப்பெல்லாம் நாங்க அந்த காலத்திலேயே அனுபவிச்சிருக்கிறோம். மியூசிக் வார்த்தைய நசுக்காத, செதறடிக்காத, அவ்வளவு ஒரு அழகான இசையும் அந்த வரிகளும் நம்மள மனச உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல்கள். எம்ஜிஆர் பாடல்கள். சொல்லுவாங்க, கருவுல இருக்கிற குழந்தைங்க அவங்க அம்மாவோட மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் குழந்தைய வயிற்றுல இருக்கும்போது தாய் நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். அவங்க சந்தோஷமா இருந்தாதான் அந்த குழந்தையும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு சொல்ல எனக்கு தோன்றது என்னன்னா, அந்த இந்த வரிசையில எம்ஜிஆர் பாட்டை கூட சேர்த்துக்கலாம். எம்ஜிஆர் பாட்டை போட சொல்லி கர்ப்பிணி பெண்கள் கேட்டு இருந்தாங்கன்னாக்கா பிறக்கிற குழந்தை ஆக்டிவா பிறக்கும். தெரிஞ்சுக்கோங்க, மெய்யாலுமே அந்த மாதிரியான பாடல்கள், வைப்ரேஷன் தந்த பாடல்கள். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? இந்த பாட்டை ஒரு கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆர் ஐயாவுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு யாருக்குமே இருக்கதான் செய்யும். அப்போ வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு பாட்டு, ஆயிரத்தில் ஒருவன். இந்த ஆயிரத்தில் ஒருவனுக்கு ஒரு கதை வேற இருக்குது. ஆயிரத்தில் ஒருவன் டைட்டில் சொன்னதுக்காக ஒருத்தருக்கு 1001 ரூபாய் கொடுத்தாராம் எம்ஜிஆர். ஐயோ, நான் லட்சத்தில் ஒருவன் பேர் சொல்லாத போயிட்டதே, எம்ஜிஆர் எனக்கு லட்சத்தில் ஒருவன் 1,01,00,000 பணம் கொடுத்திருப்பாருன்னு சொன்னாராம் அவர். அந்த மாதிரி ஒரு இது. அந்த ஆயிரத்தில் ஒருவன்லதான் இந்த பாட்டு வரும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். இது அப்படியே அந்த மியூசிக்கோட அந்த வார்த்தையை கேட்கும் போது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கூட ரசிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு அது. இதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்னைக்கும் பசங்க இதெல்லாம் பாடதான் செய்யறாங்க. அதுல ஆஹ் இந்த வரிகள், காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை வெறுப்பதில்லையே, மறப்பதில்லையே அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு அடுத்து 2வது சரணம் பாத்தீங்கன்னாக்கா 3 சரணம் வரும் இதுல. இன்னொன்னு காலத்தால அந்த வரிகளை கூட மாற்றவே தேவையில்லாம, வார்த்தைகளையே மாற்றவே தேவையில்லாம, அடிமைன்னு ஒருத்தருமே கிடையாது. காற்று நம்ம மேல படாம போகுதா, விலகி போகுதா? கடல் தண்ணீரை கால வச்சா நமக்கு மட்டும் சுடுதா, அடிமைகளுக்கு மட்டும் சுடுமா? அடிமைங்கிறது ஒருத்தன் இல்லவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சாங் அது. கோடி மக்கள் சேர்ந்து காண, இந்த வரிய கூட இன்னைக்கு கூட சுதந்திர தினத்துல பாடலாம். நம்ம கோடி மக்கள் சேர்ந்து காண, கோடி மக்கள் சேர்ந்து காண வேண்டும் விடுதலை, கோவில் போல நாடு காக்க வேண்டும் விடுதலை. கோவில் போல நாடு காக்கணுமா? அந்த அளவுக்கு கோவில்லாம் நம்ம அந்த அளவுக்கு பாரம்பரியமா காப்பாத்திட்டு வந்திருந்திருக்கோம் அப்போ. இப்போ அது ஒண்ணும் சொல்றது இல்ல, அதை விட்டுருங்க. கோவில் போல நாடு காக்க வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம்னு அந்த போட்
போட்டு இந்த பாய்மர கப்பல்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 10 பேர் கிட்டதான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் சொல்ல நான் வந்து ஒரு 10 வயசு இருக்கலாம் எம்ஜிஆரை பார்க்க சொல்ல. அந்த 60 வயசு இளைஞன் 60 வயசு இளைஞனை ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்த்திருப்பனா என்னன்னு தெரியல. இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளேயேதான் இருக்குது எனக்கு. அந்த 60 வயசை தாண்டி எங்க அப்பாவோட வயசானவர் தான் அவரு. அந்த 60 வயசை தாண்டின அந்த இளைஞர் அந்த பாடல்கள்ல துள்ளி குதித்து பாடுறதும், மர வீடுகளை பிடிச்சிட்டு வர்றதும், அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரசிகர்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுத்தவர் எம்ஜிஆர். இது என்னைக்கும் மறக்க முடியாது. அது மாதிரி அந்த அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் பாட்டையும் என்னால மறக்க முடியாது. உங்களால முடியுமான்னு சொல்றீங்களா? நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு பாட்டோட.